ஹாய்டா குயின்ஸ், ஐ ஹோப் யூஆர் ஆல் ஃபைன். இன்றைக்கி நம்ம ஜேகேவோட ஒரு ஒன் ஷாட் பார்க்கலாம். அன்எக்ஸ்பெக்டட் மேரேஜ் வித் மை மாமா பையன். ஓகேடா குயின்ஸ், நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி இன்ட்ரோ. ஜங்குக்கோட இன்ட்ரோனா, ஜங்குக்கு வந்துட்டு ஒரு வில்லேஜ் பாய் அண்ட் அவள் 12th வரைக்கும் படிச்சிருக்காரு. ஒயினும் ஒரு வில்லேஜ் கால் தான். பட் அவங்க நிறையா படிக்கணும்னு ஸ்டடிக்காக அவங்க வந்துட்டு எஸ்கேப் போய் படிக்கலாம் அப்படின்னு போயிருக்காங்க. ஓகேடா, இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஜங்குக் தான் காட்டுறோம். அவர் வயலில் நின்றுட்டு எல்லாத்தையும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ உங்கள் பர்சன் வந்துட்டு ஜங்கோக் ஜங்கோக் அப்படின்னு சொல்லிட்டு தூரத்துலேருந்து அப்படியே கை காட்டி கத்துறாரு. அப்போ ஜங்குக் திரும்பி பார்த்துட்டு, சொல்லுங்கள் என்ன வேணும்? டேய், உங்கள் அப்பா உன்னை வீட்டுக்கு வர சொல்லி கூப்பிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் சொன்னான்னு, இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் போய் அந்த அந்த வயலில் அந்த தண்ணி மோட்ரு ஓடும்ல, அதில் வந்துட்டு மூஞ்சி கை கால்லாம் கழுவிட்டு ஜங்குக்கும் அவங்க வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போனால் அவங்க அப்பா அந்த சேரில் உட்காந்துருக்காரு. அப்பா சொல்லுங்கப்பா, கூப்பிட்டீங்களா? ஆமாம் ஜங்குக், உன் அத்தை உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்க. அத்தை சொல்லுங்க அத்தை. ஜங்குக், அது வந்துட்டு என் பொண்ணு ஊர்லேருந்து வராப்பா. உண்மையாவா அத்தை? ஆமாம் ஜங்குக், அவள் எஸ்கேலேருந்து வரா. அவளுக்கு படிப்பெல்லாம் முடிஞ்சிருச்சுல, அதான்ப்பா இங்கே வரா. அப்படியா அத்தை? ரொம்ப சந்தோஷத்தை. நம்ம எல்லாம் அவங்களுக்கு ரொம்ப இதுவாக பார்த்துக்கலாம், ஓகேங்களா? அதெல்லாம் இருக்கட்டும்ப்பா, இப்போ அவளை கூட்டிகிட்டு வரணும், அதுதான்ப்பா. நான் போய் கூட்டிகிட்டு வரேன் அத்தை. சரிப்பா ஜங்குக்கு, ரொம்ப நன்றி அத்தை. இதில் என்ன இருக்குது? சரி நான் போயிட்டு வரேனே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் போய் அழகாக குளித்து ரெடியாகி பக்காவாக ரெடி ஆகிட்டு அப்படியே கீழே வரேன். அத்தை நான் போய் கூட்டிகிட்டு வரேன். சரிப்பா. அவள் கொஞ்சம் கோவப்பட்டா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அவங்க ஏன் அந்த கோவப்பட போகிறாங்க? ஐயோ அப்பா, நாங்கள் போகும்போதெல்லாம் இங்கே இருக்க மாதிரி வழி நாங்கள் கிடையாது. அது சிட்டியில் அவள் எப்படி இருப்பான்னு தெரியாது. நாங்கள் சும்மா ஃபோன் பண்ணாலே வெடுன்னு பேசுகிறா. அதனால தான் அவள் ஏதாவது பேசினாலும் மன்னிச்சுக்கோனே. ஐயோ அத்தை இருக்கட்டும் அத்தை, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் அங்கேருந்து கிளம்பிட்டு அவரோட புல்லட் எடுத்துகிட்டு போகிறாரு. அப்படியே புல்லட்டில் போயிட்டே இருக்கும்போது அவருக்கு குட்டி வயசில் இதெல்லாம் ஞாபகம் வருது. சின்ன வயசில் இருக்கும்போது ஒயின் இங்கே தான் இருந்திருப்பாங்க. அவங்களோட 10th வரைக்கும் அவங்க இங்கே தான் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க வந்துட்டு ஆஃப்டர் 5 years கழித்து ஒயின் வராங்க. ஜங்குக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நான் கூட சின்ன வயசில் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன்ல, நீயும் நானும் அந்த வயலில் ஜாலியாக விளாண்டுட்டு அந்த தண்ணியிலலாம் விளாண்டுட்டு ஐஸ்லாம் சாப்பிட்டோம். ஆனால் 5 வருஷமாக ஒன்று நான் பார்க்கக்கூட இல்லை. நீ மாறிப்பியா வயன்? நீயும் என்ன மாதிரி என்ன லவ் பண்ணுறியா? நீனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை, உன் கூடையே இருக்கணும்னு ஆசை, உன்னை என்னோட மகாராணி மாதிரி பார்த்துக்கணுன்னு ஆசை, உன் கூட குழந்தைங்க பெற்றுக்கணுன்னு ஆசை, அந்த குழந்தைங்கள நல்லா வளர்த்து நல்லபடியாக கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை. நிறைய ஆசை இருக்குது. ஆனால் அதுக்கு நீ தயாராக இருக்கியா? தெரியல. என்ன ஆனாலும் சரி, நீ தான் எனக்கு பொண்டாட்டி. இதை யாராலையும் மாற்ற முடியாது. அந்த கடவுள் எனக்கு தான் சப்போர்ட்டாக இருப்பான்னு நம்புகிறேன். ஏன்னா நான் உன் மேலே அவ்வளோ காதல் வச்சுருக்கேன். உண்மையான காதல் என்னைக்கும் தோக்காதுடி. எனக்கு நீ கிடச்சிருவேன், நான் நம்புகிறேன். நீ பட்டணத்துக்கு போய் எத்தனை பேராக வேணால் பார்த்துருக்கலாம், யார் வேணால் உனக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கலாம், நீ லவ் கூட பண்ணியிருக்கலாம். ஆனால் நான் மட்டும்தான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன். நான் உன்னை ஃபோர்ஸ்லாம் பண்ணிக்க மாட்டேன்டி. ஆனால் உன்னை நீயே சொல்ல வைக்கிற அளவுக்கு நீ தான் மாமா எனக்கு வேணும்னு நீயே சொல்லுவேன். அந்த மாதிரி நான் உன்னை பார்த்துப்பேன்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அவர் மனசுக்குள்ளேயே அப்படியே பேசிகிட்டே ரயில்வே ஸ்டேஷனுக்கு வராரு. வந்து பைக்கை நிறுத்திட்டு உள்ளே வராங்க. வந்து திரும்பி பார்த்தா அவருக்கு தெரியல, வயனை பற்றி 5 வருஷம் ஆச்சு. ஐயோ, நம்ம வயனை பற்றி 5 வருஷம் ஆச்சு, அவள் ஃபோட்டோ கொடியில் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் முடிச்சுட்டே இருக்கும்போது அப்போது எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்ட். ஜங்குக்கு திரும்பி பார்த்தா ஒயன் அப்படியே ஸ்டன் ஆகிட்டார். தம்ப்லைனில் இருக்கிற ஒரு ஃபோட்டோ அந்த மாதிரி அந்த ட்ரெஸ் தான் வாங்கி போட்டிருக்காங்க. ஜங்குக்கா, அடி பாவி, கீழே இருந்துமே இல்லையடி, அந்த மாதிரி தான் இருக்குது. வயன், ஆமாம் நீங்கள் ஜங்குக் மாமாவா? ஆமாம் வயன். மாமா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு வயன், நீ எப்படி இருக்க? மாமா நல்லா இருக்கேன். வீட்டுக்கு போகலாமா? போகலாம் வயன், போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே வெளியே வராங்க. கார் எடுத்துகிட்டு வந்துருக்கீங்களா? எதில் போகிறோம்? பைக் தான் எடுத்துகிட்டு. பைக்கா? மாமா, நான் எப்படி என்னோடய சூட்கேஸ்லாம் எடுத்துகிட்டு வருது? வயன், நான் அது மறந்துட்டேன், இப்போ என்ன பண்ணலாம்?
நான் என்ன பண்ணலான்னு என்கிட்ட கேட்குறீங்க, நீங்கள் தான் சொல்லணும் என்ன பண்ணலாம். ஒரு நிமிஷம் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோன் பண்ணி அவங்க வீட்டில் ஃபோன் பண்ணி, அப்பா கொஞ்சம் கார் கொடுத்து விட சொல்கிறீங்களா. ஏன்டா, ஏன் என்னாச்சு. இல்லைப்பா வயன் சூட் கேஸ் எடுத்துகிட்டு நான் மறந்து பைக் எடுத்துகிட்டு வந்துட்டேன்ப்பா, அதான்ப்பா நம்ம இவர்கிட்ட சொல்லி கொஞ்சம் எடுத்துகிட்டு வர சொல்லிங்களா, டிரைவர்கிட்ட சொல்லி. அந்தோ கொடுத்து வரேன், ஒரு 10 மினிட்ஸில் வந்துடுவோம். சரிங்கப்பா சரி. கட் பண்ணிவிட்டு ஜாங்க வயன் ஒரு 10 நிமிஷத்தில் கார் வந்துடும், கொஞ்சம் வெயிட் பண்ணுறியா. என்ன மாமா இது, நான் சூட் கேஸ் எடுத்துகிட்டு வரணும்னு உங்களுக்கு தெரியாதா, இப்படி பைக்கில் வந்திருக்கீங்க, எனக்கு வேறு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் என்ன பண்ணட்டும். ப்ளீஸ் ஐம் சாரி வேணா, அது மறந்துட்டேன், நான் மன்னிச்சிட்டேனே. இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வைனை ஐ ரோல் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பக்கம் பார்த்து ஃபோன் பார்த்துருக்கோம். ஜங்குக் வைனையே ரசிச்சிட்ருக்கா, அந்த பைக்கில் போய் உட்காந்துட்டு வைனே ரசிச்சு. எனக்கு கால் வலிக்குது, இப்போதான் மாமா கார் வரும். தோ வந்துடுவாங்க, நீ வேணால் பைக்கில் உட்காரியா. வேண்டாம் மாமா, நான் நிற்கிறேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஏதாவது ஜூஸ் குடிக்கிறியா, சாப்பிட்றியா. எனக்கு ஒரு கூல்ட்ரிங்க் மட்டும், என்ன ஜூஸ் மட்டும் வாங்கிட்டு வாங்க. ஓகே அப்படின்னு சொல்லி ஜங்கு குடுன்னு ஓடி போய் ஒரு கொக்கோ கோலா பாட்டில் வாங்கி இந்தா கொக்கோ கோலா போபா டீ இங்கே இதெல்லாம் கிடைக்காதுல்ல. தேங்க்ஸ் மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வாங்கி குடிக்கிறேன். நீ நான் இன்னும் மாமா இருந்தானே கூப்பிட்றேன். அப்போது ஜங்கு தேவலாமல் மனசில் இந்த ஆசையும் வளர்த்துக்காத, அவன் மாமான்னு சின்ன வயசுலேருந்து கூப்பிட்டனால அப்படியே கூப்பிட்டுருக்கலாம்ல, நீ ஏன் தப்பாக நினைக்கிற. நினைக்காத ஏதோ அப்படி தப்பாக நினைக்காதடா அப்படின்னு ஜங்கு மனசுக்குள்ளே அப்படியே கொஞ்சம் நேரத்தில் வந்து காரும் வந்துடுச்சு. அண்ணா நீங்கள் பைக் எடுத்துகிட்டு நான் காரில் போகிறேன். சரிங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரைவரும் பைக் எடுக்க போயிட்டாரு. வா வயன் அப்படின்னு சொல்லிட்டு லக்கேஜ்லாம் எடுத்து டிக்கியில் வச்சுட்டு 2 பேரும் அப்படியே வராங்க. ஜங்கு வயன்கிட்ட பேசலாமா. வேணாம் பேசலாம். இல்லை வேணாம். ஐயோ எனக்கு பயமாக இருக்கே. மாமா வயலில் வேலைலாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு வயனே லீட் எடுத்து பேசுகிறாங்க. ஜங்குக்கும் அது நல்ல வேலையே பேசுகிறான். என்னவோன்னு கேட்டேன். இல்லை மாமா வயலில் எப்படிலாம் வேலை போயிட்டுருக்கு. வயன் நல்லா போயிட்டுருக்கு. அப்பா அம்மா எப்படி இருக்காங்க. நல்லா இருக்காங்க. ஓ சரி மாமா சரி அப்படி சொல்லிட்டு வயனும் ஜங்குக்கு பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் அப்படியே கொஞ்சம் நேரத்தில் வீட்டுக்கும் போயிடுச்சு. வீட்டுக்கு போனால் அங்கே அப்பா எல்லாருமே வாசலில் நிற்கிறாங்க. வயனை 5 வருஷம் கழித்து பார்க்க வராங்கல்ல, அப்படியே எல்லோரும் வாசலில் நிற்கிறாங்க. அத்தை மாமா அம்மா அப்பா பாட்டி சித்தப்பா சித்தின்னு அப்படியே குடும்பமே நிற்குது. வயன் ஐயோ நம்ம தனியாக இருந்து பழகி இவ்வளோ பெரிய வீடா, அப்படியே ஒரு மாதிரி ஆக்வர்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு ட்ரெஸ் வேறு நம்ம இப்படி போட்டு வந்திருக்கோமே எல்லோரும் வாங்கினா அப்படியே ஷாக்காக பார்க்குறாங்க. என்னடி ட்ரெஸ் வாங்கினோட அம்மா கிட்ட என்ன ட்ரெஸ் இது, இங்கே வில்லேஜில் இப்படிலாமா போடுவேன் அம்மா, நான் இப்படி தான்மா ட்ரெஸ் போடுவேன், அந்த இதில் நான் போட்டுட்டு வந்துட்டேன், சாரிம்மா என்னமோ போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு அம்மா. அதோட வயனோட அப்பா வந்துட்டு, ஏம்மா திட்டிகிட்டே இருக்க பிள்ளைய, வீடு தெரியாமல் அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டால் இனிமேல் அந்த மாதிரி போட மாட்டேன், இனிமேல் போடாதனம்மா. சரிப்பா அப்படின்னு சொன்னோன்னா வயனுக்கு ஆரத்தி எடுத்து பூசணிக்காலாம் உடைக்கிறாங்க. வயனா என்னடா பண்ணுறீங்க, ஐயோ அப்படி. அதோட வயனம் இங்கே பாரு, ரொம்ப நடிக்காத, 10th படிக்கிற வரைக்கும் நீ இங்கே தானே இருந்தேன், ஒரு 5 வருஷம் அங்கே போனீங்கன்னா 5 வருஷம் போகணுனால 5 வருஷம் நான் அங்கே தான் இருக்கேன், எனக்கு இதெல்லாம் திரும்ப பண்ணும்போது ஒரு மாதிரியே இருக்குமா, கொஞ்ச நாள் ஆகும் நான் பழகுறதுக்கு. சரி வா உள்ளே வா, உனக்கு உங்கள் அத்தை ரொம்ப இதுவாக சமைச்சு வச்சுருக்கா. அப்படியா, ஐயோ எனக்கு ரொம்ப பசிக்குதுமா, ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் சாப்பிட்டு போய் நல்லா தூக்க போட போகிறேன். சரி என்னமோ பண்ணித்தல உள்ள வாடி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டான். அத்தை மாமா சித்தி சித்தப்பா பெரியப்பான்னு எல்லாம் வயனை சுற்றி உட்காந்துட்டு என்னவா பண்ணுற இதுவான்னு பேசி கழுத்துறக்குறாங்க. வயனாடி இது எப்படா விடுவீங்க. இந்த பக்கம் ஜங்குக்கா, ஐயோ எவ்வளோ அழகாக இருக்கா என் மகாராணி, என்னோட வீட்டுக்கு ராணியாக வரப்போகிறவ எவ்வளோ அழகாக இருக்கா, ஆனால் பாவம் எப்படி வச்சு செய்கிறாங்க. அதில் ஜங்கு கொண்டு வந்து இருங்க எதுக்கு அத்தாச்சி, எதுக்கு இப்பெல்லாம் பேசிடுங்க, அவள் பாவம், அவள் இப்போ தான் வந்திருக்கா, நீ என்னடா ரொம்ப பண்ணுற அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பாட்டி சொல்ல. பாட்டி இப்போ தானே வயன் வந்திருக்கா, அதனால அவள் கொஞ்ச நாள் ரெஸ்ட். இப்போவே பொண்டாட்டிக்கு பின்னாடி சுற்ற ஆரம்பிச்சிட்டான், இவனை யாரும் மடக்க முடியாது. பாட்டி என்ன பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி, என்னடி உண்மையை தானே சொல்கிறேன், உன் புருஷனாக தானே அவன். பாட்டி தேவையில்லாமல் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வயன் அங்கேருந்து எரிஞ்சு போகிறாள். ஜங்குக்கு அப்படியே ப்ளஷியாக ஆயிடுச்சு. ஐயோ பண்ணாட்டி ஆமாம்மா ஏன் பண்ணாட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுக்கிட்டே அப்படியே ப்ளஷி பண்ணிகிட்ருக்காரு.
உண்மையை சொல்லலாம், ஜங்குக்கு வயன் வந்துட்டு லவ் பண்ணுறாரு. ஆனால் வயனுக்கு ஜங்குக்கு பிடிக்கும். பட் வந்துட்டு அவங்களுக்கு லவ் அந்த லவ் ஃபீலிங் வந்து அவங்களுக்கு தெரியாது. இதுதான் லவ் அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது. அதனால் அவங்க வந்துட்டு கொஞ்சம் ஜங்குக்கிட்டேருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்படியே வயனும் மேலே போயிட்டு அவங்க ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு வந்து கீழே வந்தால் அப்படியே இலை விரித்து சாப்பாடு மீன் கறின்னு அப்பா அப்படி பண்ணி வச்சாங்க. வயனான்னு பார்க்குறா. அப்போ வயனோட மாமா வந்துட்டு, வாமா வயன் சாப்பிடு. மாமா என்னது இது? உனக்கு தான்மா உன் அத்தை பார்த்து நீ வரேன்னு சொன்னதுலேருந்து ஐயோ என் மருமகாரா, ஐயோ நான் இது பண்ணணும் அது பண்ணணும்னு உயிரை வாங்கிட்டாமா. வா நீ பாரு, ஒரு வாரத்துக்கு உன்னை வச்சு செய்வா. அப்படி எல்லாத்தையும் உனக்கு பிடிச்சதெல்லாம் செய்ய போகிறா பாரு. இனிமே ஒரு வாரம் என்ன, இனிமே பாரு. சரி மாமா சரி அப்படி சொல்லிட்டு வயன் அப்படியே உட்காரணும். பெரிய இலை போட்டு சாப்பாடு கொஞ்சமாக வச்சு கொஞ்சம் ஆணை ஊற்றி மீன் கறின்னு ஃபுல் மீல்ஸ் வச்சு கொடுத்துறாங்க. வயனா இது என்னால் சாப்பிட முடியுமா அப்படின்னு மனசுல வச்சு நல்லா ப்ரீத்திங் பண்ணிட்டு, வயன் ரொம்ப நாள் கழித்து நீயே சமைச்சு சாப்பிட்டு ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டு நாக்கு செத்து போச்சு. வில்லேஜ் ஃபுட்டு சாப்பிட்றோம், செம்மையாக கட்டுறோம், படுக்கிறோம், தூங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வயனும் சாப்பிட்றான். நல்லா வயன் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்றான். அவளுக்கு அப்படியே அந்த ஒரு வாய் வைக்கும் போதே கண்லேருந்து டியர்ஸ் அப்படியே வருது. அவங்க அத்தை வந்துட்டு, வயன் என்னாச்சுமா காரமாக இருக்கா, அந்த தண்ணி குடி. இல்லை அத்தை எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. என்னம்மா சொல்கிறேன், எவ்வளோ 5 வருஷம் அத்தை நானே சமைச்சு சாப்பிட்டு ஹோட்டலில் சாப்பிட்டு சில நேரம் சாப்பிடாம கூட படுத்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போது என்னோடய அத்தை சமையல் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் அத்தை. அச்சோ அழக்கூடாது தங்கம், நீ இனிமேல் உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் செஞ்சு தரேன். நீ எது கலரை இனிமேல் பாரு. என் பிள்ளை எப்படி மெலிஞ்சு போச்சு, இனிமேல் நான் பாரு உன்னை நல்லா சாப்பாடு போட்டு குண்டாக்கிறேன். அத்தை நான் குண்டாலாக வேணாம். சரி சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வயனை சாப்பிட சொன்னாங்க. வயனும் நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே மேலே போய் படுத்து தூங்கினவங்க தான் அப்படியே நைட்டு 7 மணிக்கு தான் எழுந்திரிச்சு வராங்க. அப்படியே நல்லா நெட்டு அப்பா மதியானம் செம்ம சாப்பாடு, இப்போ செம்ம தூக்கம், ரொம்ப நாள் கழிச்சு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பால்கனிக்கு வந்தால் அங்கே அவ்வளோ ஒரு செம்ம ஸ்மெல். அண்ட் வந்துட்டு அந்த வயலில் க்ரீனிஷாக இருக்கும்போது ஒரு ஸ்மெல் வரும்ல, அந்த ஸ்மெல் அவ்வளோ நேச்சராக இருக்குது. அப்படியே கண்ணை மூடி அந்த பீஸை ஃபீல் பண்ணலாம். சிட்டியில் இருக்கும்போது ஃபுல்லாக பொல்யூஷன் சவுண்டு அப்படி இருக்கும். ஆனால் வில்லேஜில் அவ்வளோ அமைதியாக அவ்வளோ நல்ல காற்று, மனசு அவ்வளோ நிம்மதியாகவும் பீஸ்ஃபுல்லாகவும் ஃபீல் ஆகிற அளவுக்கு அந்த காற்று இருக்குது. வயனும் கொஞ்சம் நேரம் அங்கே நின்றுட்டு அப்படியே போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கீழே வராங்க. எல்லோரும் அப்படியே சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வயனோட அப்பா, வா வயன் வா என்ன தூங்கி எழுந்துட்டியாம்மா? ஆம்பா ரொம்ப நாள் கழிச்சு நல்லா தூங்கினப்பா. சரிம்மா வா காஃபி குடிக்கிற டீயா? டீப்பா, இஞ்சி டீ. அத்தை அப்போ போடுவீங்களே அந்த மாதிரி இஞ்சி இலக்கெல்லாம் போட்டு. ப்ளீஸ் அத்தை. என்னம்மா ப்ளீஸ்லாம் சொல்கிறேன் அத்தை, எனக்கு அந்த மாதிரி போட்டு கொடுங்கன்னா போட்டு கொடுக்க போகிறேன். என் மருமகளுக்கு போடாமல் நான் எனக்கு போட போகிறேன். சரிங்க அத்தை. இவங்க என்ன நம்ம மருமகன்னு சொல்லிட்டு இருக்காங்க, விட்டா நமக்கு கல்யாணம் பண்ணி வச்சுறாங்க இப்படியே அப்படி சொல்லிட்டு வயனும் போய் அவங்க அப்பா பக்கத்தில் வந்து எல்லோரும் சும்மா ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. ஜங்குக்கும் அப்போ தான் வெளியேருந்து வர்றாரு. வயனோட அம்மா, ஜங்கு பாப்பா டீயா காஃபியா? டீ அத்தை. டீயா? சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அத்தை அந்த மாதிரி இஞ்சி போட்டு இலக்க போட்டு அந்த மாதிரி. நீயும் அந்த மாதிரி தான் குடிப்பியா அத்தை? உங்களுக்கு தெரியாது. ஐயோ இப்போ தான்டா வயன் அந்த மாதிரி சொன்னான், அதே ஞாபகத்தில் நீயும் அப்படி குடிப்பியான்னு கேட்டேன். சாரிடா, எப்பயும் நான் தானே போட்டு தருவேன், மன்னிச்சிட்டு. ஐயோ அத்தை இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து, வாடா அப்படின்னு சொல்லிட்டு வயனோட அப்பா 2 பேர்த்தையும் கூப்பிட்டு வச்சு பேசிகிட்டு இருக்காரு. வயனும் அப்படியே டீ குடிச்சிட்டு அப்படியே அவங்க சும்மா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே நைட் சாப்பாடு, இப்படியே அவங்க டேஸும் நல்லா போதும். வயனும் ஜாலியாக இருக்காங்க. யாருக்கு தான்ப்பா ஜாலியாக இருக்காது? சொந்த ஊர், சொந்த வீடு, எங்கே தான் நம்ம போனாலும் சொந்த வீட்டுக்கு வரும்போது ஒரு நிம்மதி இருக்குது பாருங்கள். அப்பா அது ஒரு நிம்மதி. எவ்வளோ தான் பெரிய இடத்துக்கு போகணும், எப்படா நம்ம வீட்டுக்கு போவோம். எனக்குலாம் அந்த மாதிரி தான் ஃபீல் ஆகும். எங்கே போனாலும் சரி, எப்படா நம்ம வீட்டுக்கு வர்றோம், எப்படா நம்ம எல்லாத்தையும் ஒரு மாதிரி கசகசன்னு இருக்கிறதெல்லாம் மாற்றிட்டு நம்மளுக்கு கம்ஃபர்டான ட்ரெஸ் போட்டுட்டு ஜாலியாக இருப்போம். அப்படி தான் எனக்கு தோணும். உங்களுக்கும் அது மாதிரி தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்படியே ஒரு 3 மந்த் போகுது. ஜங்குக்கு வயசாகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு
அவங்க வீட்டில் வந்துட்டு ஜங்குக்கு மேரேஜ் பேசுகிறாங்க. பட் ஜங்குக்கு சுத்தமாக மனசே இல்லை. என்னடா இவ நம்ம லவ் பண்ணுறோன்னு சொல்ல மாட்டா, எதுவுமே சொல்ல மாட்டா, எப்படிடா இவகிட்ட போய் பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப தயக்கமாக இருக்குது. அவருக்கு என்னன்னா, வயன் வந்துட்டு சிட்டி போய் படிச்சிருக்கா, சிட்டியில் வெளிநாடு போய் படிச்சுட்டு வந்திருக்கா. அவகிட்ட நம்ம லவ் சொல்லி அவள் வந்துட்டு நம்மளை இதுவாக நினச்சிருவாளோ அப்படின்ற ஒரு மனசுக்குள்ளே நம்மளை வேணான்னு சொல்லிடுவாளோ, நம்ம இப்போது இருக்கிற கொஞ்சம் நஞ்சு பேச்சு கூட போயிடுமோ அப்படின்றது தான் அவருக்குள் மனசுக்குள்ளே இருக்குது. ஸோ அவருமே நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு எந்த இதுவுமே எடுக்கலை. ஸோ வீட்டில் மேரேஜ் பேச்செல்லாம் போயிட்டுருக்கு. ஜங்குக்கும் சரி பார்ப்போம், இப்படியாச்சும் வாங்கி நம்மக்கிட்ட வந்து பேசுகிறாளான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓகே சொல்லிடுறாரு. வீட்லேயும் பொண்ணுலாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. வயனும் வந்துட்டு நார்மலாக அவங்க டேஸ் எப்படி போகுமோ அதே மாதிரி தான் வயலுக்கு போகிறாங்க. அப்பப்போ குட்டி குட்டியாக அந்த வயலில் வந்து இறங்கி விவசாயம் பண்ணுறது அப்படி தான் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ ஜங்குக்கும் மேரேஜ் வந்து டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. நாளைக்கு மேரேஜ். இன்றைக்கி நைட் எல்லோரும் டெரஸில் நிற்கிறாங்க. ஜங்குக்கோட ஃப்ரெண்ட் ஜிமன் அண்ட் தயோங் 3 பேரும் டெரஸில் நிற்கிறாங்க. அப்போ தயோங், டி ஜங்குக் ஏன்டா இப்படி பண்ணுற, ஒயின்கிட்ட நாங்கள் சொல்லுன்னு சொன்னோம்லடா, ஏன் ஜங்குக் இப்படி பண்ணுற அப்படி சொல்லிட்டு தயோங் கிட்டோன்னா, இல்லைடா எனக்கு பயமாக இருக்குது, அவகிட்ட போய் நம்ம சொல்லிட்டோன்னு வையேன், அவள் என்னை அக்செப்ட் பண்ணலனா எனக்கு மனசு கேட்காதுடா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். டே அட்லீஸ்ட் அவகிட்ட சொல்லிட்டோன்ற ஒரு இதுவாச்சும் உனக்கு இருக்கும்லடா, ஏன்டா இப்படி ஜங்குக் பண்ணுற? இல்லைடா நான் தான் அவளை லவ் பண்ணுறேன் போல், அவள் என்னை லவ் பண்ணல போலடா, வேணாம், அவளையும் எனக்கு கஷ்டப்படுத்த மனசு வரலடா, ப்ளீஸ் விட்டுருங்க, இது எதுவும் பேசுவேன். ஜங்குக்கானா வேணாம் ப்ளீஸ் ஜிமன் ப்ளீஸ், வேணாம் தயோங் விட்டுருங்க, அவளுக்கு என்ன விருப்பமோ அதுதான் எனக்கு விருப்பம், அவள் ஹாப்பினா நானும் ஹாப்பிடா, வேணாம் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொன்னேன். ஜிம்முனும் தயோங்கும் வேறு எதுவுமே பேச முடியாமல் அமைதியாகிடுறாங்க. அப்படியே மார்னிங் ஆகுது, எல்லோரும் மேரேஜுக்கும் ரெடி பண்ணுறாங்க. ஆனால் ஜங்குக்கு மனசே வரல, என்னடா இப்படியே இருக்கும், என்ன பண்ணால் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா, நமக்கு மனசுக்குள்ளே 1000 தாட்ஸ் ஓடிட்டே இருக்குது. ஜங்குக் 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 சொல்லு தயோங் என்னாச்சு? டேய் ஐயர் அங்கே கூப்பிட்டுட்ருக்காங்க, நீ என்னடா இங்கே உட்காந்துட்ருக்க? தயோங் நான் தப்பு பண்ணுறேனடா. டேய் என்னடா இவன் இப்படி பேசுகிறான், என்னடா ஆச்சு உனக்கு? இல்லை தயோங் நான் தப்பு பண்ணுறணும்னு தோணுதுடா. என்னடா தப்பு பண்ணுற, என்னடா வளர்ற, எனக்கு ஒன்றும் புரியல, நாங்கள் டைம் ஆச்சு, ஐயர் கூப்பிட்றாங்க வாடா. தயோங் எனக்கு இல்லைடா தயோங் எனக்கு இது கல்யாணம் வேணாம். டேய் பைத்தியக்கார பையிலே, இவன் என்னடா பேசிட்டு இருக்கோம், ஐயோ ஏதாவது பிரச்சனை பண்ண போகிறான், வாடா என்னை கூட்டிகிட்டு வாடா தயோங் வந்துடுடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்னு சொல்கிறேன். டேய் ஒரு நிமிஷம் டேய் இது என்ன பிரச்சனை சொல், நம்ம பார்த்துக்கலாம், என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம்டா, சொல்கிறேன் மச்சான் என்ன பிரச்சனை? டேய் எனக்கு ஒயின் வேணும்டா, என்ன ஆனாலும் பரவாயில்ல எனக்கு ஒயின் வேணும். டேய் நேற்று வரைக்கும் வேணான்னு சொல்லிட்டு இருந்தேன், இப்போ என்னடா வேணும்னு சொல்கிற அப்படின்னு சொல்லி ஜிம்மன் கேட்குறாளா. இல்லை ஜிம்மன் எனக்கு ஒயினை விட்டு கொடுக்க மனசு வரலடா, நேற்று உங்ககிட்ட பேசிட்டு போனதுக்கப்புறம் எனக்கு முடியலடா, நான் உங்ககிட்ட பேசிட்டு போனதுக்கப்புறம் ஒயினை பார்த்தேன், அவளை பார்த்தோன்னே நீ அவளை விட்டு கொடுக்கணுமா அப்படின்னு என் மனசுக்குள்ளே நானே என் கூட சண்டை போட்டுக்கிட்டேன்டா, என்னால் அவளை விட்டு கொடுக்க முடியாதுடா, ப்ளீஸ் எனக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு என் ஒயன் வேணும், எனக்கு ஒயன் தாண்டா உலகமே, ப்ளீஸ்டா அப்படின்னு சொல்லி ஜங்குக் டே எதுக்கு அழுகுற, இரு ஒரு பிளான் போடுவோம், வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே பேசுகிறாங்க. அப்போ திரும்பியும் ஐயர் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட அப்பா வராரு. டே என்னடா இங்கே நின்று பேசிகிட்டு இருக்கீங்க, டைம் ஆச்சுன்னு சொல்லி அப்போ தோ வந்துடுறோம், நீங்கள் போங்கப்பா முன்னாடி, டே வாங்கடா அப்பா நீங்கள் போங்க, ஒரே நிமிஷம் வந்துடுறோம், ஜங்கு கூப்பிட்டு வந்துடுறோம், இந்த மாலையை மட்டும் போட்டு கூட்டிகிட்டு வந்தோம், சரி வாங்க அப்படி சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க. ஜங்கு நீ ஓகே தானே, பிளான்லாம் ஓகே தானே, கரெக்டாக இருக்குல்ல, மாற்றி கிதி பண்ணிட மாட்டியே? இல்லைடா ஆனால் எனக்கு பயமாக இருக்குடா, வயனை என்ன நினைப்பா? டேய் வயனை கூட அப்புறமா பார்த்துக்கலாம்டா, அவகிட்ட அப்புறமா கூட பேசிக்கலாம்டா, ஆனால் இப்போ விட்டனா வயன் உனக்கு கிடைக்கவே மாட்டான், நல்லா யோசிச்சுக்கோ, உனக்கு வயன் வேணுமா வேணாமா? வேணும் அப்படின்னு டிகுன்னு தலையேற்றாடா. இவன் இருக்கானே அப்படின்னு 2 பேர் சிரிப்பு வருது. ஓகே இங்கே பார், எதுவும் மனசில் நினச்சிக்காத, நம்ம பிளானை மட்டும் கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணு, நாங்கள் 2 பேரும் கரெக்டாக பண்ணுறோம், நீயும் கரெக்டாக பண்ணு. மாமா நீ சொதப்புன உனக்கு வயன் கிடையாது. டே அப்போ சொதப்பாமல் பயப்படாமல் பதறப்படாமல் பண்ணு, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு
எல்லோரும் வந்துட்டு மணமேடைக்கு போகிறாங்க. ஜங்கு கிட்ட போய்ட்டு பார்த்து பத்திரம் அப்படின்னு ஜிவன் சொல்லிட்டு எஞ்சிட்டிக்கிட்டாரு. அவர் தயாங்கிட்ட போயிட்டு வயன் வயன் அப்படி சொல்லி சொல்லுங்கள் தயாங்கண்ணா, வயன் உங்ககிட்ட கொஞ்சம் பேசுனீங்க வாயன். சொல்லுங்கள் தயாங்கண்ணா. அதுவா நீனா அந்த மணமேடையில் போயிட்டு பொண்ணுக்கு அடுத்த 2 முடிச்சு போடணுமா, ஜங்குக்கு ரொம்ப ஆசைப்பட்றான், நீ போய் அங்கே நில்ல. இல்லை மாமா அதெல்லாம் வேணாம், நான் அதுக்கு சரி அப்படி இல்லைன்னா சும்மா வச்சு போய் நில்லுவாயன், போ மாமா தானே போ அப்படி சொல்லி சரி மாமா அதை போகிறேன் சரி அண்ணா நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு வயனும் போயிட்டு ஜங்குக்கு பக்கத்தில் நிற்கிறாங்க. ஜங்கு எக்ஸிக்யூட் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க அங்கே கண்ணை கட்டுறாரு. அதோட அப்படியே கொஞ்சம் நேரம் ஐயர் இது மந்திரம் போடுங்க அப்படி பொண்ணை கூட்டிகிட்டு வாங்கோ அப்படி சொல்லிட்டு ஐயர் சொல்கிறாங்க. பொண்ணு வந்துடுறாங்க. பொண்ணு ஜங்குக்கை பார்த்து வெக்கப்படுறது என்ன சிரிக்கிறது என்ன, ஜங்குக்கா ஐயோ யாரா இவ அப்படி சொல்லிட்டு அவருக்கு மனசுக்குள்ள ஜங்கு அதை பற்றிலாம் நினைக்காத, கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ண அதான் அவனுக்கு மனசில் ஓடிட்டே. அப்படியே கொஞ்ச நேரம் ஆகுது. தாலியை கொடுத்து ஆசீர்வாதம் எல்லாருக்கிட்டேயும் ஆசீர்வாதம் வாங்கி பூலாம் வாங்கிட்டு அப்புறம் கரெக்டாக ஐயர் எடுத்து வந்துட்டு ஜங்கு கிட்ட தாலி கொடுத்து கெட்டி மலம் அப்படின்னு சொன்னார். கரெக்டாக ஜம்மில் வந்துட்டு ஐயரே அது வந்துட்டு அப்படின்னு டக்குன்னு கையில் இருக்க என்னத்தையோ அந்த புகையை அந்த நெருப்பில் போட்டோன்னா அப்படியே புஃப்னு நெருப்பு வந்து புகை அப்படியே பக்கத்தில் யார் இருக்கான்றது தெரியாத அளவுக்கு புகை வருது. ஜங்கு டக்குன்னு எழுந்திரிச்சு வயன் கலத்தில் தாலியை கட்டிட்டாரு. ஜங்கு வயனுக்கும் அது தெரியல. ஜங்குக்கு அப்படியே சிரிச்சு டப்படி கீழே உட்காந்துடுறாரு. அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லோரும் போனோன்னே எல்லோரும் இரும்பிட்டே அப்படியே என்ன நடக்குது யார் இது அப்படின்னு. அப்பா என்னப்பா தம்பி இதில் போட்டே அப்படி சொல்லிட்டு ஜிவனை பறிக்கு ஐயரே நான் என்ன போட்டேன், நான் இது போடல அப்படின்னு அவள் நைஸாக எஸ்கேப் ஆயிரு. அப்போது சரிப்பா தாலி எங்கப்பா தாலியை காணோம். அதுவா ஐயரே கெட்டிட்டியா இவ கழுத்தில் தாலி இல்லையே, இவங்க கழுத்தில் கெட்டல, அத்தை பொண்ணு கழுத்தில் கெட்டிட்டேன். என்ன அத்தை பொண்ணா, யார் அந்த அத்தை பொண்ணு அப்படி சொல்லிட்டு பார்த்தா ஒயின் என் கழுத்துல அப்படின்னு கீழே பார்த்தா தாலி. ஒயின் ஷாக்கா என்ன இது மாமா அப்படி சொல்லிட்டு ஒயின் ஜங்குக்கு ஷாக்காக பார்க்கலாம். சாரி ஒயன், நான் உங்ககிட்ட பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கொஞ்சம் நீ அமைதியாரு. என்ன நடக்குதுங்க அப்படின்னு பொண்ணு வேகமாக எஞ்சி நின்று கத்துறேன். இங்கே பாருங்கள், எனக்கு இந்த கல்யாணத்தில் சுத்தமாக விருப்பம் இல்லை, நான் ஒயனை தான் விரும்புகிறேன், எனக்கு அவளை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். நான் வந்துட்டு அமைதியாக இருந்ததுக்கு காரணம் ஒயன் தான். இப்போது கல்யாணம் பண்ணிக்கிறது நான் இந்த கல்யாண டிசிஷன் எடுத்ததுக்கு காரணம் அவள் தான். என்னால் அவளை விட்டு கொடுக்க முடியாது, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு ஒயன் கையெடுத்து அப்படியே கேட்குறா. அப்போ ஜங்குக்கோட அப்பா வந்து ஜங்குக்கு சப்புன்னு ஒரு அறை விட்டுறாரு. அப்பா அது வந்து அதோட ஒயனோட அப்பா வந்து ஐயோ என்ன பண்ணுறீங்க அண்ணா, இருங்க ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தடுத்துடுறாங்க. அப்புறம் அவங்க பேசி பொண்ணு வீட்டுக்கிட்டலாம் பேசி மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு எல்லோரும் வீட்டுக்கும் வந்துச்சு. ஒயன் அமைதியாக அது தாலியை கையில் வச்சுட்டு கல்யாணம் ஆயிடுச்சா எனக்கா, ஜங்குக்கு மாமா கூடயா, ஐயோ அப்படின்னு தான் அவன் மனசில் அப்படியே ஓடிட்டு அது ஷாக்லேயே அப்படியே நிற்கிறான். அப்போ ஜங்கு கூட அப்பா இவ்வளோ தைரியம்டா உனக்கு, என்னை அசிங்கப்படுத்திட்டல உனக்கு இப்போ நிம்மதியா அப்படின்னு ஜங்குக்கு அடிக்க போனோன்னா வாயோட அப்பா ஐயோ நிறுத்துங்க ஒரு நிமிஷம் நில்லுங்க நம்மக்கிட்ட என்னன்னு கேட்போம், பொறுமையாக இருங்க. அப்போ ஜங்கு என்னை மன்னிச்சிடுங்க, எல்லோரும் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து அப்படியே கேட்குறாரா. என்ன ஆச்சு ஜங்கு, ஏன் இப்படி பண்ணேன்? அது மாமா எனக்கு ஒயனை பிடிச்சிருக்கு, ஒயனை நான் விரும்புகிறேன். என்ன ஜங்குக்கு சொல்கிறேன், நீ இதை எங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கலாமே. இல்லை மாமா, அது நான் ஒயனை சின்ன வயசுலேருந்தே விரும்புகிறேன், அவனா எனக்கு அவ்வளோ பிடிக்கும் மாமா, அவள் தான் என்னோடய லைஃப்னே நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் டக்குன்னு ஒரு நேரத்தில் அவனை படிக்கணும், எனக்கு எஸ்கேல சீட் கிடச்சிருக்கு அப்படின்னு அவள் போயிட்டா. நானும் ஓகே இங்கே வந்து எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சேன். பட் அங்கே போகணுன்னு எல்லாமே மாறிடுச்சு. ஆனால் என்னோடய லவ் மட்டும் அப்படியே இருந்துச்சு மாமா. நான் ஒயனை என்றைக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நான் நம்புகிறேன், யார்கிட்ட விட்டு கொடுக்க மாட்டேன், கொடுக்கவும் முடியாது மாமா. ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடுங்க, எனக்கு ஒயன் வேணும், நான் ஒயன் கூட லைஃப் லாங் வாழணும், ஹாப்பியாக அவளை நான் நல்லா பார்த்துப்பேன், என்னை நம்புங்க ப்ளீஸ் அப்படி சொல்லி ஜங்குக் டியர் ஐஸோடு சொல்ல. ஜங்குக் எங்களுக்கு இதில் எந்த ஆட்சேபனமும் கிடையாது, ஆனால் நீ என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல ஜங்கு, எனக்கு சொல்லணும் தான் மாமா ஆசை, ஆனால் ஒயன் என்னை வேணான்னு சொல்லிடுவான்ற ஒரு பயம். ஏன்பா அவங்க உன்னை வேணான்னு சொல்லுவா, அவளுக்கும் உன்னை பிடிக்கும்பா. இல்லை மாமா, அவள் வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு வந்த பொண்ணு, நான் வேணான்னு தான் நினச்சேன், அவள் வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு வந்த பொண்ணு, அவளுக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைப்பான்,
பட் என்னால் அவளை விட்டு கொடுக்க முடியும்னு தோணல மாமா, எனக்கு தோணல. அதனால தான் இப்படி ஒரு காரியம் பண்ணேன். என்னை எல்லாரும் மன்னிச்சிடுங்க அப்படின்னு திரும்பியும் எல்லார் காலையும் விழு. ஜங்குக் அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கோட அத்தை, அதாவது வயனோட அம்மா வந்து டக்குன்னு தூக்கிட்டு, இங்கே பேர் ஜங்குக், எங்களுக்கு எந்த ரியாக்ஷனும் கிடையாது. நீ வயனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஓகே, நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஆனால் வயன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வயனை பார்த்தா வயனை அப்படியே தான் உட்காந்துருக்கு. அத்தை, நான் அவகிட்ட பேசினேன், நீங்கள் எதுவும் இது பண்ணிக்காது, உங்களுக்கு ஓகே தானே நான் உங்களுக்கு மருமகனாக வர்றதுக்கு? ஐயோ ஜங்கு, நீ அவளை கல்யாணம் பண்ணிதான் மருமகன்லாம் கிடையாது, நீ எப்போயுமே எனக்கு மருமகன் தான். நான் ரொம்ப ஹாப்பி தான், தேங்க்ஸ். என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். எங்கேயோ போய் இந்த 5 வருஷம் நீயே பார்த்துருப்பேன், நான் என் பொண்ணு நினச்சி எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன்னு. அது திரும்பியும் அதே மாதிரி என் பொண்ணை தூரமாக எங்கேயோ கெட்டி கொடுத்துருவேன்னு நினச்சேன். ஆனால் என்னோட மருமகன், எனக்கு பிடிச்ச என்னோட ஜங்குக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுக்க எனக்கு ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. நான் ஹாப்பி. என்னங்க நீங்களும் ஹாப்பி தானே? நானும் ஹாப்பி தாம்மா அப்படி சொல்லிட்டு அவங்களும் சிரிக்கிறாங்க. அண்ணா ப்ளீஸ் அண்ணா, நீயும் ப்ளீஸ் ஜங்குக்கு மன்னிச்சிரு ப்ளீஸ் அண்ணா. இல்லைம்மா அது வந்துடு அண்ணா, அப்போ என் பொண்ணு உனக்கு மருமகளாக இருக்க பிடிக்கலையா அப்படின்னு. ஐயோ அப்படிலாம் கிடையாது, என் மருமகன் எனக்கு ஓகே தான், ஆனால் இவன் இப்படி பண்ணது தான் எனக்கு கோவம். அப்பா மன்னிச்சிருங்கப்பா, வயன் உன்னை மன்னிச்சிட்டானா எனக்கு ஒரு ப்ராப்ளமும் கிடையாதுடா அப்படின்னு அவங்க அப்பாவும் வெளியே போயிடு. நீ அட நீ வேற, எப்படா என் மருமகன், எனக்கு இந்த கல்யாணத்தில் சுத்தமாக விருப்பமே இல்லை ஜங்கு. உங்கள் அப்பக்காரை தான் வெளியே பார்க்குறேன். நான் உங்கள் அப்பா கிட்ட சொன்னேன்டா, ஆனால் அவங்க அப்பா நீ நினச்ச மாதிரியே நினச்சான், வெளிநாட்டில் போய் படிச்சிருக்க பொண்ணு ஒத்துக்க மாட்டான் அப்படின்னு நினச்சேன். எனக்கு என் மருமகளை கல்யாணம் பண்ண நினச்சேன். ஐயோ எனக்கு நீ தாலி கட்டும் போது நான் பக்கத்தில் தான் நின்றுட்டு இருந்தேன், எனக்கு அவ்வளோ சந்தோஷம் தெரியுமா. நான்லாம் உனக்கு பூ போட்டேன். அதானே பார்த்தேன், என்னடா பூ என் மேலே மட்டும் தனியாக விழு, எங்கள் ரெண்டு மேலே ஒரே ஒரு பூ மட்டும், ஒருத்தர் பூ மட்டும் விழுதேன்னு யோசிச்சேன். நீ தானா அது? கேடியுமா? ஐயோ ஆமாடா, சரிம்மா சரி நான் போய் வாங்கிக்கிட்டு பேசுகிறேன் அப்படி சொல்லிட்டு ஜங்கு வாங்கிக்கிட்டு வந்துட்டு வாங்கி அப்படியே கீழே உட்காராரு. வயன் அப்படின்னோட வயன் அப்படியே நிமிர்ந்து ஜங்கு கப்புறா. வயன் நீ நான் மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே சப்புன்னு வர வயன் ஜங்கு கலந்து கழிச்சிடும். வயனோட அம்மா, என்னடி பண்ணுற அம்மா, வாயை மூடிடு, இது ஏன் லைஃப், எனக்கு தெரியும் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு, அமைதியாக இருந்துரு அப்படின்னு வயன் எதுக்கு இப்படி பண்ண? வயன் அது வந்துட்டு என்னை மன்னிச்சது, ஏன் என்கிட்ட எதுவுமே சொல்லலை? நீ என்கிட்ட சொல்லியிருந்தா நான் உனக்கு என்னென்னு சொல்லியிருப்பேன்ல. நீ என்னோட விருப்பம் இல்லாமல் என்னை நீ மேரேஜ் பண்ணியிருக்க, உனக்கு அது தெரியுதா? இல்லை எனக்கு புரியல, நீ என்கிட்ட சொல்லியிருக்கணுமா இல்லையா? என்னால் இதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல மாமா அப்படின்னு சொல்லி வாங்கி சொல்கிறேன். என்னை மன்னிச்சிரு, நான் உன் காலில் கூட ப்ளீஸ் இப்படி பண்ணி என்னை இன்னும் கொஞ்சம் கஷ்டப்படுத்தாத. நீ ஏன் மாமா இப்படி பண்ணுற? நீ நினச்சிட்டியா நான் அவ்வளோ கேவலமான பொண்ணுன்னு? உண்மையாக சொல்லணும், நானும் தானே மாமா உன்னை லவ் பண்ணுறேன். நீ என்னை எவ்வளோ லவ் பண்ணுறியோ அதை விட அதிகமாக நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு நினச்சேன் மாமா. நீயே என்கிட்ட வந்து உன் லவ்வை சொல்வேன்னு நினச்சேன். உனக்கு கல்யாணம் பேசும்போது நான் எப்பயாச்சும் நீ என்கிட்ட வந்து பேசிட மாட்டியான்னு ரொம்ப கஷ்டப்பட்டேன். துணி எடுக்க போகும்போது, உனக்கு என்கேஜ்மெண்ட் ஆகும்போது, லாஸ்ட்டில் நீ கல்யாண மண்டபத்தை அந்த ஸ்டேஜில் போய் உட்காரும் போதுன்னு எல்லா இடத்துலையும் நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன். நீ ஒரு நிமிஷம் வயன் நான் உன்னை லவ் பண்ணுறேன், உனக்கு என்னை பிடிச்சிருக்கான்னு கேட்டிருந்தேன்னா அந்த நிமிஷமே நான் உன்னை நான் உண்டாகியிருப்பேன் மாமா. ஆனால் நீ எனக்கு சொல்லலை. அப்போது நீ நினச்சதான் உனக்கு என்ன பிடிக்கலையோன்னு நான் நினச்சிட்டேன் மாமா. அதான் நானும் எதுவும் பேசாமல் தள்ளி நின்னேன். ஆனால் உனக்கு என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சோடனே எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு தெரியுமா? நீ என்கிட்ட சொல்லியிருக்கணும் மாமா, எனக்கு இதை அக்செப்ட் பண்ணிக்கணும். எனக்கு எவ்வளோ ஆசை தெரியுமா, கிராண்டாக மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு. நான் எல்லாத்தையும் கெடுத்துட்டேன் அப்படின்னு வாங்கி சப்புன்னு அடிக்கிறாங்க. சாரிடி, ஆமாம் வலிக்குதுடி, சாரி, இப்படி பண்ணுவியான்னு வயன் காதை பிடிச்சி காதடி வயன் திரும்பி சொல்லிட்டு இருக்கேன், இது என் லைஃப், நான் பார்த்து பண்ணி போ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்க அப்படியே அடிச்சுட்டு சாரிடி வலிக்குதுடி, விடடி இன்னொரு தடவை நீ என்கிட்ட இருந்து ஏதாவது மறைச்சு பாடு, அதுக்கப்புறம் இப்படி கொல்லும் அப்படி சொல்லிட்டு வயன் அப்படியே கொல்ற மாதிரி கை அப்படி வச்சு காட்டுறாங்க. சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு தோப்பு பண்ண போகிறாரு. போமாம்மா, எனக்கு வெறுப்பாக வருது.
நீ என்னை இப்படி இப்படி கேவலமாக நினச்சிட்டல, என்னை சீப்பாக நினச்சிட்டல, எனக்கு இப்படியே போமாம்மா அப்படி சொல்லிட்டு வாயின அப்படியே அமைதியாக உட்காந்து, சாரி தெரியாமல் பண்ணிட்டேன், மன்னிச்சுக்கோ, இனிமேல் உங்ககிட்ட நான் எதுவுமே மன்னிக்கல, ஐ ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லி, ஓகே அப்படி சொல்லிட்டு வாயினை ஸ்மைல் பண்ணிட்டே அப்படி சொல்கிறாங்க. சரி வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்றாங்க. அப்படியே ஈவினிங் ஆகுது. எல்லோரும் காஃபி குடிச்சிட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். ஜங்குவோட அப்பாவும் வீட்டுக்குள்ளே வராங்க. எல்லோரும் நின்றுட்டு வாயின் போய், மாமா சொல்லுமா, நீங்கள் ஜங்குவுக்கு மன்னிச்சிருங்க மாமா, அது வயன் நீ என்னை மன்னிச்சிருமா அதுக்கு முன்னாடி. ஐயோ மாமா இதில் என்ன மாமா இருக்குது, உண்மையை சொல்லலாம் எனக்கு ஜங்குக் மாமா ரொம்ப பிடிக்கும், நானும் தான் அவர் சின்ன வயசுலேருந்து லவ் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு அவர்னா ரொம்ப பிடிக்கும் மாமா, ஆனால் அவர் என்கிட்ட வந்து கேட்கலையே என்னை நீ கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு. நான் நினச்சேன் அவருக்கு என்ன பிடிக்கல போல அப்படின்னு. ஆனால் லாஸ்ட்டில் அவர் நான் நினச்ச மாதிரியே நினச்சிருப்பான்னு எனக்கு தெரியல. ஏதோ கடவுள் எனக்கு தான் அவரை எழுதி வச்சுருக்காரு. எனக்குள்ள உள்ளது எனக்கு எப்பயும் கிடச்சிரும். எல்லாருக்கும் அப்படி தான். அதே மாதிரி என் மாமா எனக்கு நடந்திருக்கு. எனக்கு ஜங்குக் மாமா கிடச்சிட்டாரு. நான் ரொம்ப ஹாப்பி அப்படி சொல்லிட்டு அதோட ஜங்குக்கோட அப்பாவும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு வாயினை தலையில் அப்படியே டேப் பண்ணிவிட்டு அவங்க உள்ளே போயிடுறாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் ஆகுது. ஜங்குக் நீ ஃப்ரெஷ் ஆகிட்டு மேலே இருடா, நாங்கள் வாயினை ரெடி பண்ணி அனுப்புகிறோம். எதுக்குமா அப்படின்னு அவங்க அம்மா ஓகேம்மா அப்படியே ஜங்குக் குடுன்னு அப்படியே வெட்கப்பட்டுட்டே மேலே ஓடிடுறாரு. வயனை கூப்பிட்டு வயன் இந்த ட்ரெஸ்ஸை போய் மாற்றிட்டு வாங்க. எதுக்குமா இந்த ட்ரெஸ்ஸு? போடிம்மா இது சேலைம்மா, எனக்கு சேலைலாம் கெட்ட தெரியாது. ஷோ நீ போய் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு எனக்கு கூப்பிடு, நான் கெட்டி விட்றேன் அப்படின்னு சொல்லி கெட்டி விட்றான். அம்மா எதுக்குமா இந்த நேரத்தில் சாரி? என்னடி இப்படி கேட்குற, உனக்கு இன்னைக்கு என்னன்னு தெரியாதா? என்னம்மா இன்னைக்கு? ஷோ வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு வந்திருக்காளாம், மானம் கட்டவளை, இன்னைக்கு கூட தெரியாதடி. அம்மா என்னம்மா எனக்கு எப்படிம்மா தெரியும்? ஷோ இன்னைக்கு உனக்கு ஃபர்ஸ்ட் நைட்டி அம்மா வாயிலே சொல்ல வச்சிட்டா பாரு. அம்மா இது இப்போது கண்டிப்பாக தேவையா? கண்டிப்பாக தேவைடி. அப்புறம் எனக்கெல்லாம் ஆசை இருக்காதா எனக்கு பேரன் பேத்தியை பார்க்கணுன்னு? மா அது வந்துட்டு எனக்கு ஒரு மாதிரி இருக்குமா, எல்லாம் வேணாம்மா அடிங்க கொய்யால பொடி அப்படி சொல்லிட்டு அவள் சேலெலாம் கட்டி விட்டாங்க. பாலை கையில் கொடுத்துட்டு போவேன். மாமா ப்ளீஸ்மா வேணாம்மா. போடிம்மா வேணாம்மா, எனக்கு பயமாக இருக்குமா. இதில் என்னடி பயம் இருக்குது பைத்தியக்காரி? பாருவாயன் ஜங்குக் என்ன கேட்டாலும் என்ன சொன்னாலும் அக்செப்ட் பண்ணிக்கலாம். முடியாது மாட்டேன்னு சொல்லக்கூடாது. அவன் மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி நடந்துக்கூடாது. புரிஞ்சிச்சா? புரிஞ்சிச்சா? புரிஞ்சிச்சு. அதோட ஜங்குக்கூட வந்துட்டு ஐயோ அண்ணி இருங்க, இங்கே பாரு வயன் அப்படிலாம் கிடையாது. உனக்கு அது விருப்பம் இல்லைன்னு சொல்லிவிடு. உனக்கு பிடிக்கலன்னு சொல்லிவிடு. அதெல்லாம் ஒன்றும் நினச்சிக்க மாட்டான். ஐயோ நீங்கள் வேறு அவங்க சொல்கிறான் அதெல்லாம் சொல்லாத அப்படி சொல்லிட்டு அவங்க இங்கே பாருங்க அண்ணி அமைதியாக இருங்க அப்படி சொல்லிட்டு வயன் அம்மாவும் ஜங்குக்கூட அம்மாவும் கொண்டு போய் ரூம் வெளியே விட்டுட்டு போவேன். நான் போகலாமா அடிங்கு அந்த குச்சி எடுங்க அப்படி டக்குனு கதவு தட்டுட்டு உள்ளே ஓடி போயிடுறாங்க. அவங்க அம்மாவை ஐயோ குழந்த மாதிரி இருக்கா அப்படி சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அப்படியே வெளியே இந்த கதவை பூட்டிட்டு வெளியே போகிறான். அம்மா கதை இந்த கிளவி இந்த தாய் கிளவி இருக்காளே அப்படின்னு நம்ம என்னாச்சு? ஐயோ இவனா? ஐயோ அப்படின்னு அப்படியே ஒரு மாதிரி அக்வர்டாக சிரிச்சிட்டே திரும்புகிறாங்க. ஜங்குக் மாமா வா உள்ளே வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்றாரு. வயனும் போய் பாலை கையில் கொடுத்துட்டு ஜங்குக் காலில் விழுறா. என்னடி பண்ணுற? அம்மா தான் உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்க சொன்னாங்க. நல்லாரு அப்படி சொல்லி புருஷனை ஹாப்பியாக வச்சுக்கிட்டு புருஷன் எத்தனை குழந்தை கேட்குறானோ அத்தனை குழந்தை படுத்துக்கிட்டு நல்லா அடிங்கு அப்படின்னு வயன் மேலே சரி சும்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வா அப்படின்னு வயனை நிற்க வச்சுட்டு ஜங்குக்கா ஐயோ மாமா என்ன பண்ணுற? நீ என் காலில் விழுந்தல, நானும் உன் காலில் விழணும். ஐயோ அதெல்லாம் இல்லை மாமா. என்ன மாமா? இங்கே பார், நான் உன்னை ஆசீர்வாதம் பண்ணல. எனக்கு நீயும் நானும் எப்பயும் ஒன்று தான். நீ மேலே கிடையாது, நான் கீழே கிடையாது. நான் மேலே கிடையாது, நீ கீழே கிடையாது. நம்ம எப்போயும் சேமாக தான் இருக்கணும். எதையும் மறைச்சிக்கக்கூடாது, எதையும் யாருக்காகவும் எதையும் நம்ம விட்டும் கொடுத்துக்கூடாது. புரியுதா? இப்போ என்ன ஆசீர்வாதம் பண்ணு. நீயும் பொண்டாட்டியை நல்லா பார்த்துக்கணும். பொண்டாட்டி என்ன சொன்னாலும் செய்யணும். அடம் பிடிக்கக்கூடாது. புரிஞ்சிச்சா? நல்லா எந்தி அப்படி ஜங்குக்கு சிரிச்சிட்டே வயனை ஹக் பண்ணிக்கிறாரு. பால் குடி மாமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பால் குடிச்சிட்டு அப்படியே உட்காந்துருவாங்க.
மாமா அது தூங்கலாமா? தூங்கலாமாவா? இன்னைக்கு எவ்வளோ முக்கியமான விஷயம், என்னடி தூங்கலான்னு சொல்லிட்டு இருக்க? மாமா அது வயன் வேணான்னு மட்டும் சொல்லிடாதடி. மாமா பாவண்டி, உன் மாமா பாவண்டி, உனக்காக எத்தனை வருஷம் வெயிட் பண்ணியிருக்கோம், நோ மட்டும் சொல்லிடாதடி. மாமா எனக்கு பயமாக இருக்கு. எதுக்கு பயப்படுற? உன் மாமா தானே. மாமா இருந்தாலும் எனக்கு பயமாக இருக்கு மாமா. நீ பயப்படுற மாதிரி நான் ஒன்றும் விட்ட ஹார்ஷெல்லாம் நடந்துக்க மாட்டேன். உனக்கு சாஃப்டாக ஜென்டலாக ஹேண்டில் பண்ணுறேன், ஓகேவா? மாமா ப்ளீஸ் மாமாக்காக. சரி, ஆனால் நீ ரொம்ப ஹார்ஷாக நடந்துக்கக்கூடாது, ஓகேவா? ஓகே ஓகே சரி அப்படின்னு சொல்லிட்டு வயன் மேலே அப்படியே ஹோவர் ஆகுறாரு. வயனோட சின், சீக்ஸ், லிப்ஸ், ஃபோர்ஹெட் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணிகிட்டே வராரு. ஓகேடா, அப்புறம் உங்களோட இமேஜினேஷன். ஸோ மார்னிங் பார்க்கலாம். ஜங்குக் தான் ஃபர்ஸ்ட் எழுந்திக்கிறாரு. எஞ்சோன்னே வயன் பார்த்தா வயன் ஜங்குக்கோட செஸ்ஸில் ரொம்ப டயர்டாக படுத்துருக்காங்க. அச்சோ என் அழகு, நேற்று எப்படி அழகாக மூன் பண்ணிச்சு, அச்சோ எனக்கு வெக்கமாக இருக்குது அப்படி சொல்லி ஜங்குக்கு வயனையே பார்த்துருக்காரு. வயன் லைட்டாக கொண்டு வந்துட்டு, மாமா காஃபி தானே, ஏதோ எடுத்துகிட்டு வரேன் குளிச்சுட்டு போய். மாமா அப்படி சொல்லி டக்குன்னு அவங்க பெட்ஷீட்டை எடுத்து மூஞ்சி வெள்ளம் முடிச்சுக்கிட்டேன். ஐயோ ஐயோ மாமா அப்படி சொல்லிட்டாங்க. என்னாச்சுடி பண்ணாட்டி? ஒன்றும் இல்லை. ஏய் பெட்ஷீட்டை இறக்குடி. இறக்க மாட்டேன். ஏய் இறக்கு, உன் ஃபேஸை நான் பார்க்கணும். முடியாது வயன் அப்படி சொல்லிட்டு வயன் பெட்ஷீட், வயன் ஃபேஸ் அப்படியே தக்காளி பழம் மாதிரி இருக்குது. என்னடி வெக்கப்படுறியா? மாமா போ மாமா. நீ அப்படியா? அச்சோ என் அழகு, நேற்று எவ்வளோ அழகாக முன் பண்ணிச்சிடி. மாமா அப்படி பேசாதடா. மாமா நடுவில் டேடி வேற. அச்சோ ஐயோ மாமா போ, அப்படி பேசுறத நான் போ மாமா, ஏன் மாமா அப்படி பேசுகிறேன் அப்படின்னு வாங்கி சொல்ல. சரி வா ஃப்ரெஷ்ஷாக பார்க்கலாம். நீ போய் ஃப்ரெஷ்ஷாக பார்க்க, அப்புறம் நான் ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறேன். இல்லை ரெண்டு பேருமே வேணாம். அப்போ நான் ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறேன், அப்புறம் நீ ஃப்ரெஷ்ஷாக பார்க்க முடியாது அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே வாங்கிட்டு தூக்கிட்டு போயிட்டு அப்புறம் பாத்ரூம்லேயும் தான் அவர் ரெண்டு பேரும் ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு வாங்கி. மாமா எனக்கு கால் வலிக்குது, ஏன்டா இப்படி பண்ணுறேன்? நேற்று நைட்டு ஃபுல்லாக எனக்கு தூங்கவில்லை, 3 மணி வரைக்கும் என்னை வச்சுது. இப்பயும் நீ எப்பயுமே நமக்கு 10லாம் ரொம்ப ஓவர், நமக்கு 2 குழந்தை போதும், ஓகே? 2 ஓகே 2 தாண்டி கேட்குறேன். அப்புறம் நான் 5லாம் கேட்கலான் தான் இருந்தேன். சரி உன்னால் தாங்க முடியாது, இதுக்கே நீ இவ்வளோ கஷ்டப்படுறீன்னா 2 சொன்னேன். ஓவர் தம்மா நீ இதெல்லாம் அப்படி சொல்லி ஜங்குக்கு சரி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோ, நான் போட்டு விடுவா. எல்லாம் பண்ணலை, நீ அதுவும் போட்டு விடு அப்படி சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு வா போகலாமா, கால் வலிக்குதே, அப்போ நான் தூக்கிட்டு போவா? வேணாம் எல்லோரும் சிரிப்பாங்க. சரி வா அப்படி சொல்லி கையை அப்படியே பிடிச்சி கூட்டிகிட்டு போயிடுற. கீழே எல்லோரும் வயனை பற்றி சிரிக்கிறாங்க. வயனுக்கா ஐயோ எல்லோரும் சிரிக்கிறாங்களே. மாமா நான் ரூம்லேயே இருக்கவா? ஏய் அதெல்லாம் வேணாம் வாடி. மாமா எல்லோரும் என்னை பற்றி சிரிக்கிறாங்க மாமா, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு மாமா, வா மாமா ரூம்புக்கே ஓடி போயிடுவோம். ஏய் வா என்னெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு வயனுக்கு கீழே கூட்டிகிட்டு போய் டைனிங் டேபிள் வச்சுட்டு டிஃபன் அப்படின்னு சொன்னோன்னா அவங்க அம்மா டிஃபன் எடுத்து வந்து வைக்கிறாங்க. வயனா அப்படியே சாப்பிட்றா. ஆனால் வயனை எல்லோரும் குறுக்குன்னு பார்த்துட்டு சித்தப்பா சித்தி எல்லோரும் இருக்காங்களே, எல்லாரோட ஃபேமிலிக்கு தானே இருக்கும், அதனால் சித்தி அண்ணி அப்படின்னு அவங்க ஃபேமிலி உள்ள கேர்ள்ஸ் எல்லோரும் வயனு பார்க்குறேன். மாமா அப்படின்னு ஜங்குக்கப்பட்ட வயன்னு சொல்கிறேன். என்னடி மாமா எல்லோரும் என்னை பார்த்து சிரிச்சுட்டே இருக்காங்க, நீ சிரிக்க வேணாம்னு சொல்லு மாமா அப்படின்னு சொன்ன ஜங்கு பார்த்து. இப்போ எதுக்கு என் பொண்டாடி பார்த்து சிரிச்சுட்டே இருக்கீங்க? அவள் தான் வைக்கப்படுறான்னு தெரியுதுல, போங்களேன். இல்லைடா அது சும்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதான் எல்லாம் நடந்துச்சு உங்களுக்கே தெரியும்ல. ஷூ இவன் என்னை காப்பாற்றுவானா இன்னும் அசிங்கப்படுத்துகிறான். மாமா அமைதியாடுறா மாமா அப்படி. என்னடி நீ தானே பேசுவது? ஐயோ நான் உனக்கு சொல்ல தாண்டா சொன்னேன், நீ எல்லாத்தையும் சொல்லிடுவோம், அப்புறம் விட்டு அமைதியாக இரு சொல்லிட்டு வாங்கி அமைதியாக சாப்பிட்டு இருந்துச்சு. போய் வாஷ் பேஷனை வாஷ் பண்ணுறல. அப்போ எல்லோரும் என்ன வயன் நேற்று ஒரே போல். ஐயோ அண்ணி அமைதியாக இருங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. தெரிது நீ நடக்கிற நடை, உன்னுடை, அப்புறம் கழுத்தில் உள்ள ஹிக்கீஸ் எல்லாம் தெரியுது.
ஷோ இதை மறைக்கலையா, அது அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ அப்படி சொல்ல வாங்கி குடு குடுன்னு திரும்பி ஓடி போகலான்னு ஜங்குக்கு மேலே அம்மா டீ எருமை மாடு நல்லா என்னது எருமை மாடா, சாரி மாமா தெரியாமல் சொல்லிட்டேன்டா மாமா அனுப்பிச்சு கூட, சரி அப்படி எதுக்குடி இப்போ ஓடுற, எல்லோரும் கலாய்க்கிறாங்க அதான் போகிறேன் அப்படி சொல்லி, அதெல்லாம் ஒன்றும் அவங்க அப்படி தான் பேசுவாங்க, கொஞ்சம் தான் அமைதியாகிடுவாங்க அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு போயிட்டேன். இப்படி தான் அவங்க லைஃப் குட்டி குட்டி ரொமான்ஸோட அப்பப்போ எல்லோரும் கலாய்ச்சிட்டு வயனை வச்சு செய்வாங்க, எல்லோரும் வயல் மாமான்னு வயல் ஜங்குக்கு பின்னாடி தான் யார் என்ன சொன்னாலுமே மாமா இவங்க என்னை திட்டிகிட்டே இருக்காங்க, மாமா இவங்க என்னை கலாய்க்கிறாங்க அப்படி சொல்லிட்டு வயல் மாமான்னு பின்னாடியே தான் ஜங்குக்கும் வயன் என்ன சொல்கிறாலும் எல்லாமே கேட்பார், எதுவுமே நோவே கிடையாது. இப்படியே ஒரு 3 months போகுது. வயனுக்கு வந்துட்டு டேட் தள்ளி போகுது. வயனும் வந்துட்டு ப்ரெக்னென்சி டெஸ்ட் வந்து செக் பண்ணி பார்த்தா வயன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான். வயனுக்கு அவ்வளோ ஹாப்பி. அங்கே வில்லேஜில் ப்ரெக்னென்சி டெஸ்ட் எப்படி கிடைக்கும்லாம் யோசிக்காதீங்க, ஃபேன் ஃபிக்ஷனில் அதெல்லாம் அப்படி தான். ஜங்கு கிட்ட அதை சொல்லணும், எப்படி சொல்லலாம், ரூம் டெக்கரேட் பண்ணி அதெல்லாம் பழகின விஷயம். வேறு எப்படி சொல்லலாம், மாமா நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படியே சொல்லிடலாமா, ஐயோ அதுவும் நல்லா இருக்காது. என்ன பண்ணலாம், கேண்டில் லைட் டின்னர் ரெடி பண்ணலாமா, அதுவும் பழைய ஐடியா தான், பட் அது நல்ல ஐடியா, அதுவே பண்ணலாம் அப்படி சொல்லிவிட்டு அவங்க ரூம்லேயே குட்டியாக கேண்டில் லைட் டின்னர் மாதிரி அப்படியே அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஆனால் ஃபேமிலி உள்ளவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லணுமே, அப்போ கேண்டில் லைட் டின்னர் வேண்டாம், இதெல்லாத்தையும் கலைச்சிடலாம். அப்போது என்ன பண்ணலாம், ஓகே எப்படியாச்சும் ஃபேமிலி உள்ள எல்லாரையும் கோயிலுக்கு அனுப்பிட்டு எல்லோரும் வீட்டுக்கு வரும்போது அவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாம். இதுதான் கரெக்டாக இருக்கும். அப்போ ஜங்குக் மாமாக்கிட்டே சொன்ன மாதிரி இருக்கும், வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டே சொன்ன மாதிரி இருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு ஜங்குக் மாமாவுக்கு தான் தெரியணும், அப்புறம் தான் ஃபேமிலி மெம்பர்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஓகே வயன் பிளான் போட்டாச்சு அப்படின்னு வயனும் பிளான் போட்டுட்டு இந்த மாதிரி கோயிலுக்கு போகிற டேவும் வருது. உங்கள் இதில் வந்துட்டு எனக்காச்சும் இந்த குறிப்பிட்ட நாள் வந்துட்டு கண்டிப்பாக ஃபேமிலி உள்ள எல்லாருமே கோயிலுக்கு போவாங்க. வயன் வந்துட்டு எனக்கு வந்து தலை வலிக்குது, கை வலிக்குது, கால் வலிக்குதுன்னு கோயிலுக்கு வரலன்னு சொல்லிட்டாங்க. எல்லோரும் போயாச்சு, ஜங்குக்கும் போயிட்டாங்க. வயன் தான் போயிருப்பான், நீ போய் எனக்காகவும் சாமி கும்பிட்டுட்டு வாமாம்மா அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு தான் சொல்லியிருப்பாங்க. அதனால் எல்லோரும் கோயிலுக்கும் போயிட்டாங்க. அவங்க எல்லோரும் வீட்டுக்கு வரதுக்குள்ளே வயனால் முடிஞ்சது கொஞ்சம் டெக்கரேஷன், ரொம்ப வயன் வேலை பார்க்கக்கூடாதுல்ல, அதனால கொஞ்சம் டெக்கரேஷன்லாம் பண்ணுறாங்க. வீட்டுக்குள்ளே வந்து இன்னும் இருட்டாக இருக்குது, வயன் எங்கே போனால் அப்படின்னு சொல்லிட்டு சுவிட்சு போட்டால் அப்படியே டப்புன்னு அந்த பாப்பப்லாம் வெடிக்குது. எல்லோரும் ஷாக்காக டக்குன்னு எல்லோரும் பயந்து ஷாக்காக பார்க்குறாங்க. எல்லோரும் வந்துட்டு ஹே எல்லோரும் வந்துட்டிங்களா அப்படின்னு, ஹே என்ன பண்ணுற வயன், அதுவா அப்படின்னு வயன் அப்படியே ஷை ஆகிட்டே, மாமா நான் அவன்கிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லு வயன், என்னாச்சு, எதுக்கு இப்படி டெக்கரேஷன்லாம், என்னாச்சு வயன், யாருக்காச்சும் பர்த்டேவா என்ன, உனக்கா, இல்லையே உனக்கு எனக்கு பர்த்டே இல்லை, என்ன வயன், அது மாமா நீ அப்பாவாக போகிற அப்படின்னு வயன் சொன்னேன்னு ஜங்குக்கு அப்படியே ஷாக்கா, என்ன சொன்ன திரும்பவும் சொல்லு, ஆமாம் மாமா நீ அப்பாவாக போகிற, நம்ம பேரண்ட்ஸ் ஆக போகிறோம் மாமா அப்படி வயன் சிரிச்சிட்டு அப்படியே ஷவுட் பண்ணி சொல்கிறேன். ஃபேமிலி செம்ம ஹாப்பி, எல்லோரும் கத்துறாங்க. கசின்ஸ்லாம் வயனை வந்து அப்படி ஹக், ஹே கங்க்ராஸ் வயன் நீ அம்மா ஆக போறியா, ஐயோ தேங்க்ஸ் டி, சோ கங்க்ராட்ஸ் எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலடி அப்படி, தேங்க்ஸ் அப்படி சொல்லி எல்லோரும் வயன்கிட்ட வந்து பேசுகிறாங்க. ஆனால் ஜங்குக் மட்டும் அதே இடத்துல நிற்கிறான். வயன் மாமா என்னாச்சு, உனக்கு இதில் ஹாப்பி இல்லையா, உனக்கு பேபி வேணாம்மா, ஹே என்னடி சொல்கிறேன், நான் அப்பா ஆக போகிறேன், எனக்கு எப்படி ஹாப்பியெல்லாம் இருக்கும், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுதுகிட்டே கட்டி பிடிச்சிக்கிறேன். எனக்கு பயந்துட்டப்போம்மா நீ இப்போ குழந்தை வேணான்னு சொல்லிடுவோன்னு, ஐயோ அதை எப்படி சொல்வேன், இது என்னோடய ஃபர்ஸ்ட் பேபி பார், இனிமேல் உன்னை எப்படி நல்லா பார்த்துக்கிறேன்னு பார், நீ என்னை நல்லா தான் பார்த்துக்கிற, நான் உன்னை மட்டும் தனியாக பார்த்துக்கிட்டேன், இப்போ என்னோடய பேபியோடு சேர்த்து உன்னை ரொம்ப நல்லா பார்த்துக்க போகிறேன், அச்சோ சரி அப்படி சொல்லி வயன் சொல்லி, எப்போ இது டெஸ்ட் பண்ணேன், அதுவா நேத்தா ஆமாம் நேற்று மார்னிங்கே டெஸ்ட் பண்ணிட்டேன். இதே என்கிட்ட முன்னாடி சொல்ல, உனக்கு எப்படியாச்சும் ஒரு குட்டி சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினச்சேன், அதனால நான் இப்படி பண்ணேன், எல்லாருக்கும் தெரியணும் உனக்கும் தெரியணும் அதுக்காக தான் அப்படின்னு. அச்சோ தேங்க்யூ ஸோ மச் வயன். இந்தா என்னது ப்ரெக்னன்சி டெஸ்ட் அப்படின்னு ஜங்குக்கு வாங்கி பார்த்துட்டு அச்சோ அப்படி சொல்லிட்டு அதில் கிஸ் பண்ணுறாரு.
தேங்க்ஸ் டி, எனக்கு ரொம்ப பெரிய ஹாப்பினஸ் கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லி ஜங்கு சிரிக்கிறாரா. வயனும் அச்சோ சரி மாமா அப்படி. ஆனால் இங்கே டெலிவரி ஆகுறது கொஞ்சம் கஷ்டமாச்சே, என்ன பண்ணலாம்? இங்கே ஹாஸ்பிட்டலில் டெலிவரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம், எல்லாத்துக்கும் தெரியும் தானே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்னோடய ஃப்ரெண்டை நான் இங்கே கூப்பிடுறேன், அவள் டாக்டர் தான், அவள் டெலிவரி பார்க்குற டாக்டர் தான், அவளை நான் கூப்பிடுறேன் அப்படின்னு வாங்கி சொல்கிறேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டோன்னே அப்புறம் 10 மாதம் வாங்கினா அப்படி பார்த்துக்கிறாரு. அப்புறம் பேபி ஷவர் ஃபங்க்ஷன்லாம் வச்சு எல்லாரையும் கூப்பிட்டு கை ஃபுல்லாக வலையெல்லாம் போட்டு வாங்கினா அவ்வளோ கேர் பண்ணிக்கிறாரு. அப்புறம் இந்த வாக்கிங் அதெல்லாம் சூப்பராக பார்க்குறோம். அவங்களுக்கு வில்லேஜ் தான், பட் ரொம்ப வில்லேஜ் கிடையாது. ஸ்கூல் இருக்குது, ஹாஸ்பிட்டல் இருக்குது. பட் ஹாஸ்பிட்டலில் டெலிவரி பார்க்கறது ரொம்ப கஷ்டம். அவங்களுக்கு வந்து டெலிவரி பார்க்கணும் அப்படின்னா அவங்க 3 மந்த்ஸ்க்கு முன்னாடியே அந்த ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு அவங்க வேறு டாக்டர் வர சொல்கிறதுக்காக காசு கேட்கணும். அந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால தான் வைன் வந்துட்டு வீட்டிலே வச்சு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அவள் ஃப்ரெண்டை வந்துட்டு கூப்பிட்டுருப்பாங்க. அவன் ஃப்ரெண்டு தான் அவங்க அங்கேருந்து செக் பண்ணிவிட்டு அவங்க வந்துட்டு வைன் கூடிய இந்த 10 மந்த் இருக்கலாம் சொல்லிட்டு வந்திருப்பாங்க. வைனுக்கு இன்னும் 2 டேஸில் டெலிவரி பெயினும் வரதுக்காக சான்ஸ் இருக்குது அப்படின்றதுக்காக அவங்க வந்துட்டு இது பண்ணுறாங்க. அவங்க வந்துட்டு அப்பப்போ அந்த ஹாஸ்பிட்டலுக்கும் போய் பார்ப்பாங்க. வைன் கிட்டே கேட்குறாங்க, வைன் நம்ம வீட்டிலே டெலிவரி பார்த்துடலாமா இல்லை ஹாஸ்பிட்டல் போயிடலாமான்னு. ஹாஸ்பிட்டல் வேணாண்டி, நம்ம வீட்டிலே பார்த்துடலாமே, உனக்கு ஓகே தான், நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஓகேடி, உனக்கு ஓகேனா எனக்கு ஓகே, நான் அங்கேருந்து எல்லாத்தையும் வர சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே சொல்லிடுறாங்க. இப்போ 2 டேஸ் கழித்து வயன் கத்துறாங்க பாருங்கள், அவங்களுக்கு பெயின் வந்துச்சு போல். ஜங்குக் மாமா வலிக்குது ஜங்குக் மாமா அப்படின்னு சொல்லி வைன் ஒன்றும் இல்லை. ஐயோ சிஸ்டர், என்ன சிஸ்டர் இப்படி இருக்கீங்க, சீக்கிரம் பாருங்கள் சிஸ்டர், என் பொண்டாட்டி போய். ஐயோ சார் இருங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் வெளியே போங்க. நான் போக மாட்டேன் ப்ளீஸ், நான் போக மாட்டேன். அச்சோ அப்போ கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க அப்படி சொல்லிட்டு வைன் ஓகே ஒன்றும் இல்லைண்ணா, புஷ் பண்ணடி அப்படி சொன்னேன். வைன் புஷ் பண்ணலாம், எப்படிடா புஷ் பண்ண முடியும்? அவன் சப்புடி ஜங்குக்கு வராரு. ஜங்கு அப்படி கையில், ஏய் பைத்தியக்காரி, அவரே ஏண்டி அடிக்கிற? புஷ் பண்ணா எப்படி புஷ் பண்ண முடியும்? இங்கே படுத்துருக்கு, எனக்கு தான் தெரியும். அதுக்கு அவர் அடிப்பியா, கையை உடச்சிருவேன்டி, புருஷன் மேலே கை வச்சுட்டு இருந்தேன். ஏய் உன் புருஷன் அடி, என் புருஷன் தானே, நான் தானே அடிக்கிறேன். வையன் இந்த நேரத்தில் உனக்கு இதெல்லாம் தேவையா? நீ ஒழுங்காக பிள்ளைய பெற்றுடும், உனக்கு இருக்குது, என் அண்ணனையே அவள் அடிக்கிறேன், உனக்கு கையை உடைக்கிறேன் பாரு. பரவாயில்ல தங்கச்சி விடுங்க, என்ன தானே அடிக்கிறேன். அண்ணா நீயும் அவனுக்கு சப்போர்ட், விடு தங்கச்சிம்மா, அவள் பாவம் அடிச்சுட்டு போட்டோம். இன்னொரு தடவை புள்ள வேணும்னு கேட்டு வாடா, அவனுக்கு இருக்குது அப்படின்னு வாங்கினு கத்திட்டு இருக்காங்க. வெளியே எல்லாருக்கும் இது ஒரு பக்கம் உங்களுக்கு சிரிப்பாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் டென்ஷனாக இருக்குது. இதுங்க பாரு இந்த நேரத்தில் கூட சண்டை போட்டுட்ருக்கு, வயன் இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாருக்கும் மனசில் தோணு. அதோட வயனுக்கும் பேபி பிறந்துட்டு, கேர்ள் பேபி தான். ஜங்குக்கு அவ்வளோ ஹாப்பி, அப்படியே அவங்க பிளட்டோடு தூக்கி ஜங்கு கிட்ட தான் கொடுக்குறாங்க. என் குழந்தை அச்சோ வயன் அவளுக்கு கேர்ள் பேபிடி, அப்படியே மாமா அப்படின்னு வயனை அப்படியே ஃபெயிண்ட் ஆகிட்டாங்க. அப்படி கொஞ்சம் நேரம் கழித்து வயனை எழுந்திக்கிறாங்க. பேபியை கழுவிட்டு ஜங்கு கிட்ட கொடுக்குறாங்க. ஃபேமிலிலாம் பார்த்துட்டு ஐயோ என் பையன் மாதிரியே இருக்குது, என் பொண்ணு மாதிரியே இருக்குது அப்படின்னு எல்லாரும் அப்படியே அந்த குழந்தைய அவ்வளோ சந்தோஷமாக பார்த்துக்கிறாங்க. அப்படி கொஞ்சம் நேரம் கழிச்சு வயனும் எழுந்திக்கிறாங்க. ஜங்கு பேபியை கூட்டிகிட்டு வந்து, வயன் இந்தா நம்ம பாப்பாவை பாரு. ஜங்குக்கும் வயனும் கையில் வாங்கிட்டு, மாமா ஒன்று மாதிரியே இருக்குல்ல? இல்லடி ஒன்று மாதிரி தான் இருக்குது. இல்லை மாமா ஒன்று மாதிரியே, அந்த பன்னி ஸ்மைல், அந்த ஐஸ் நோஸ், அச்சோ அழகாக இருக்கா மாமா, ஒன்று மாதிரியே பன்னி அம்மா, குட்டி பண்ணி. அவர் அப்படியே சிரிச்சுட்டே 4ல் கிஸ் பண்ணிவிட்டு, வயன் சாரிடி. எதுக்கு மாமா சாரி? நான் தான் சாரி, தெரியாமல் நான் கோவத்தில் அப்படி பேசிட்டேன். இல்லைடி நமக்கு செகண்ட் பேபி வேணாண்டி. அதெல்லாம் இல்லைம்மாம்மா, நம்ம பெற்றுக்கலாம், அப்போ பாப்பா தனியாக இருப்பாள், அதெல்லாம் நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம், இப்போதைக்கு எதுவும் வேணாம் அப்படி சொல்லிட்டு ஜங்கு சரி ஓகே அப்படி சொல்லிடுறாங்க. ஆஃப்டர் 5 இயர்ஸ் வயனுக்கு வந்துட்டு இப்போ ஒரு பாய் பேபி இருக்குது. வயன் கெஞ்சு கூத்தாடி ஜங்கு எனக்கு செகண்ட் பையன் வேணும் அப்படின்னு செகண்ட் பையன் பெற்றுருப்பாங்க. இவங்க லைஃப் இப்படியே ஹாப்பியாக போகுது. ஓகேடா, ஹாப்பி என்டிங். உங்களுக்கு இந்த ஸ்டோரி புரிஞ்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. தேங்க்யூ சராங்கே.